கடவுளே இருந்தாலும் என்ன கோபமாக இருந்துன்னு தெரியல அப்படின்னு. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நந்தினி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் ஹாப்பியாக தான் இருப்பீங்கன்னு. ஹாப்பியாக இல்லாட்டி உங்களை சந்தோஷப்படுத்துகிற விஷயம் இல்லை சிரிக்க வைக்கிற விஷயம் ஏதாவது ஒன்று மைண்டில் நினச்சிட்டு ஜாலியான மூடில் இந்த விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூஸ்வலி நாங்கள் எங்கேயாவது வெளியெல்லாம் ஊருக்கு போகிறோன்னா ஃபஸ்ட்டு பாபா கோயிலுக்கு போய் கும்பிட்டு வருவேன். ஸோ இந்த சென்னை ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போய் அவரை பார்த்தாச்சு. 2 பேரும் ட்வின்னிங்காக வேறு இருந்தோம். அங்கேருந்து அப்படியே நான் த்ரெட்டிங் பண்ண போயிட்டேன் பார்லருக்கு. சரியான வலி. மெதுவாக பண்ணணும்னு பார்த்தா பயங்கர ஃபாஸ்ட்டாக அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பண்ணி முடிச்சிட்டாங்க. வலிக்குது, ரொம்ப எரியுது வேறு. எனக்கு கொஞ்சம் 2 ஐப்ரோஸுமே லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் உட்காரும் போதே சொல்லிடுவேன் எப்பயுமே வலிக்காமல் ரொம்ப கம்மியாக மட்டும் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் என் மேலே என்ன கோவம்னு தெரில, விட்டு விளையாடினாங்க இந்த தடவை என்ன. ஸோ அங்கேருந்து அப்படியே எனக்கு கொஞ்சம் லிப்ஸ்டிக் ஒரு ஷேடு வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு பக்கத்தில் ஜூடியோ தான் இருந்துச்சுன்னு அங்கே போயிருந்தேன். லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துறது அந்த பெய்ஜ் கலர் ஒரு ஸ்லிப்பருமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்ததும் வீட்டில் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு பிளான் பண்ணோம். அங்கே தான் எனக்கு ஒரு ட்விஸ்ட் காத்திருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா இது தர்பூசணின்னு நினச்சிட்டேன். இப்போ எல்லோ கலரில் வாட்டர் மெலன் வரதில்ல, அதுன்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் வாங்கிட்டு வந்து பார்த்தா தான் தெரியுது இது வெள்ளரி பழம் போல். பட் ஓகே, ஜூஸ் நல்லா தான் இருந்துச்சுன்னு குடிச்சாச்சு. லேட்டாக லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஆஃப்டர்நூனோட கிச்சனை வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். நைட் எல்லாமே வெளியே சாப்பிட்டு அப்படியே வந்து போயிட்டோம். பிகாஸ் நைட் வரைக்கும் பண்ணிட்டே இருந்தால் மறுபடியும் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்க முடியாதுன்னு. இந்த பொட்டேட்டோ ஃப்ரையில் வந்து குட்டியாக நான் ஒரு ட்விஸ்ட்டோடு பண்ணியிருந்தேன். பெருசாலாம் எதுவும் கிடையாது. சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக போட்டு ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறமா ஃபைனலி முருங்கைக்கீரை பொடி நான் போட்டு பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. இது நான் ஒரு ரீல்ஸில் தான் பார்த்தேன். அவங்க ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போட்டாங்க. என்கிட்ட ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண பொடி இருந்தனால அதை போட்டு பண்ணேன். ஸோ க்ரீனிஷாக சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், சுண்டல் குழம்பு, பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் கொஞ்சமாக கர்ட் ரைஸ் சாப்பிட்டு ஃபுல்லாக பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து உள்ள கேபினெட்லேயும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நான் ஊருக்கு கிளம்புனேன். நெக்ஸ்ட் கம்ஸ் டு தி மெயின் பார்ட், பேக்கிங்கே நாங்கள் 2 பேரும் கிளம்புறக்கு ஒரு ½ an hour முன்னாடி வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் நான் இந்த தடவை இந்த மூன் ஷேப்டு பிந்தி வாங்கியிருந்தேன். இங்கே மகாராஷ்டிரியன்ஸ் எல்லாருமே மோஸ்ட்டாக அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்குமே ஆசையாக இருந்துச்சு வைக்கணும்னு. இப்போ 1:30 மணி ஆச்சு. ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்? हवा का दबाव कम होने पर ऑक्सीजन मास्क आपकी कुर्सी के ऊपर लगे पैनल से अपने आप नीचे आ जाएंगे. ஏறி உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிற வரைக்கும் கூட சார் வெயிட் பண்ணல, நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி நைட் எங்களுக்கு 1:10 ஃப்ளைட்டு. பட் அவங்க கொஞ்சம் டிலேயில் 1:30 மேலே தான் எடுத்தாங்க. பட் ஆன் டைம் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. அவங்க அதெல்லாம் ரன் டைமில் வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க போல். எனக்கு வழக்கம் போல் வந்து ஏறினோடனே கொஞ்சம் நேரம் கழித்து காது வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க எய்தர் ஸ்விங்கம் ஆர் நம்ம ஹெட்செட்லாம் போட்டிருந்தோன்னா இந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும்னு. லாஸ்ட் டைம் நான் ஹெட்செட் போட்டிருந்தப்போ ஓகே, இட் வாஸ் மேனேஜபிள். சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் வராமல் போகுது. ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் கட்டுப்படிக்கும் போயிட்டு வரும்போது. அண்ட் லேண்ட் ஆனதையுமே ஃப்ளைட்க்கு ஆப்போசிட்லேயே வந்து இண்டிகோட பஸ் ஒன்று நிற்கும். அதில் நம்ம ஏறிட்டோன்னா நம்மளை கொண்டு போய் பேகேஜ்லாம் கலெக்ட் பண்ணுற இடத்துல விட்டுருவாங்க. சென்னை லேண்ட் ஆனது எங்கள் 2 பேர்த்துக்கு ஒரே வந்து ஹாப்பி. இந்த சென்னை ட்ரிப் எங்களுக்கு ரொம்பவே மெமரபுளாக இருந்துச்சு. யூஸ்வலி நாங்கள் ஊருக்கு எல்லாம் போயிட்டு வந்தால் உடுமல்பேட் போயிட்டு வந்தால் திரும்ப வரும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே திரும்ப இங்கே வர வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பேக் டு நார்மல் ஆயிடுவோம். அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த சென்னை ட்ரிப்லேயும். அங்கேருந்து கிளம்பும்போது ரொம்பவே ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆச்சு. எல்லா விதத்துலேயுமே இந்த சென்னை ட்ரிப் எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. பிளான் பண்ணது எல்லாமே நடந்துச்சு. என்னென்ன இடத்துக்குலாம் போகணும்னு நினச்சோமோ எல்லாமே போகணும். சாப்பிடணுன்னு கொஞ்சம் விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிட்டு போயிருந்தேன். அதெல்லாமும் வந்து நடந்துச்சு. லேண்ட் ஆனதையும் பார்த்திங்கன்னா நம்மளை கேப் வந்து புக் பண்ணலான்னு வந்து போயிருந்தோம். இந்த கேப் புக் பண்ணுறதாங்க இருக்கலே இப்போ தலைவலி. இந்த கோயம்புத்தூரில் சென்னையில் எல்லாமே. இங்கே நான் பூனேயில் அதை ஃபேஸ் பண்ணுறது கிடையாது. அதில் ஒரு சார்ஜ் வந்து காட்டுது. பட் அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கால் பண்ணி அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 100 கேட்டு அப்படின்னா தான் வருவேன் அப்படின்னு.
அது மட்டும் பிரச்சனை இல்லாமல் அங்கே நின்றுருந்தவங்களும் நம்மளை விட மாட்டாங்க. நான் கேபில் லைக் ஆன்லைனில் நான் புக் பண்ணேன்னா ஒரு 400 தான் காட்டுது. அங்கே இருக்கவங்க வந்து டபுள் தி டைம்ஸ் 800 900 கேட்குறாங்க. அண்ட் வந்து அவங்க ஜஸ்டிஃபையும் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இது என்ன உங்களுக்கு ஒரு காஃபி குடிக்கிற மூவி போகிற இது தானே சார், ப்ளீஸ் வாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி அதில் தான் வந்து போயிருந்தோம். போயிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு வீட்டில் இவர் ஒர்க் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் நாங்கள் கிளம்பி சிறுவாபுரிக்கு வந்து போயிருந்தோம். போகிற வழி எல்லாமே இப்படி தாங்க இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு வில்லேஜ் செட்டப்பில் உள்ளே போகிற மாதிரி 2 சைடுமே ஃபுல்லாக க்ரீனரி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அந்த எல்லோ சாரீ வந்து சப்ஸ்கிரைபர் அம்மா கொடுத்தது. என்னோடய முன்னாடி vlog பார்த்ததுதான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உடனே அதை வியர் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோவுமே எடுத்து அனுப்பிட்டேன். சிறுவாபுரி போய் முருகனை பார்த்தாச்சு. ரொம்ப அழகாக இருந்தார். எனக்கு யூஸ்வலி கோயில் போனால் ஒரு ஹேபிட் இருக்குது. என்னென்னா கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா சாமி கும்பிட்டு வந்ததையுமே எகெயின் மறுபடியும் போய் பார்த்துட்டு வருவேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம். சிறுவாபுரியிலையும் அதே தான் நான் பண்ணேன். கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய பூக்கடை, அங்கே சுற்றி நம்ம போகிற வழியெல்லாம் கிராமமாக தான் இருந்துச்சு பார்த்தீங்களா. அங்கே விளையிற பொருட்கள் எல்லாமே ஃபார்மர்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம கோயில் முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் போல், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாமி நல்லா பார்த்துட்டு வெளியே வந்து சூப்பர் பிரசாதம் சாப்பிட்டோம். நிறைய புளி சாதம், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், தேங்காய் சாதம் எல்லாமே வந்து சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. கோயில் போனாலே பிரசாதம் சாப்பிட்டு வந்தால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மாங்காடு வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ வந்து நான் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக ரெட் அண்ட் க்ரீனில் வந்து அம்பாவை பார்க்க போகலான்னு கிளம்பியிருந்தேன். வந்து வெளியே நின்று ஓகே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலான்னு நின்றுங்க. என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாய்க்குட்டி தான் என்னை பயப்படுத்திடுச்சு. ஸோ நாங்கள் 2 பேர் கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு. கோயிலுக்கு முன்னாடி அழகழகா நிறையா மாலை இருந்துச்சு. நான் ஒரு தாமரை மாலை தான் அம்பாளுக்கு வாங்கிட்டு போயிருந்தேன். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில் இது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உள்ளே போனதும் என் ஃப்ரெண்ட் பிரியா வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தா. நாங்கள் 2 பேர் கொஞ்சம் நேரம் பேசிட்டு கோயிலை பிரதட்சணம் வந்துட்டு அதுக்கப்புறமா உள்ள அம்பாவை பார்க்க போனோம். சாமி பார்த்துட்டு வந்து எல்லோரும் பிரசாதம் சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். யூஸ்வலி நான் என்ன நினச்சேன்னா காமாட்சி அம்மன்னா ஒரு கால் இப்படி மடக்கி இருப்பாங்க. ஸோ இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில், ரொம்ப பெருசாக அம்பாள் இருப்பாங்க போல் அப்படின்னு நான் நினச்சி போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா தாங்க ட்ரெஸ்ட்டு அப்படியே ஒரு குட்டி பாப்பா, குட்டி ஒரு பொண்ணு நின்றுருக்க மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ அழகு, அலங்காரம்லாம் பண்ணி கிரீடம்லாம் வச்சு சூப்பராக இருந்தாங்க அம்பாள். ஸோ இங்கேயும் 2 தடவை நான் சாமி பார்த்தேன். வெளியே வந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவருக்கு லாகின் பண்ணும் ஒர்க் இருக்குங்கிறனால என்னை விட்டுட்டு அவர் போயிட்டாரு. லேட்டர் நான் ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் நானும் அவரும் சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். போனதையுமே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் செக்ஷன், அங்கே போய் குட்டியாக ஒரு பிரேஸ்லெட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டேன். நான் வந்து இங்கே 2 பேன் வாங்கணுன்னு தான் போயிருந்தேன். அதுக்குள்ளே இவர் பூனேயில் இல்லையா, இங்கே வந்து வாங்கணுமா அப்படின்னு இருந்தார். அதெல்லாம் இல்லை, போய் தான் வாங்கணும் அப்படின்னு அவரை கூப்பிட்டு போயாச்சு. லேட்டர் நான் இந்த மண்பானையுமே வாங்கலான்னு பார்த்தேன். நம்ம மீன் குழம்பு, இந்த வத்த குழம்புலாம் வச்சா சூப்பராக இருக்குன்னு. பட் ஆனால் இந்த லக்கேஜில் நம்ம போடும்போது அவங்க ஃபுட்பால் ஆடுவாங்க, லக்கேஜெலாம் ரொம்ப ஹேண்டில் வித் கேர்லாம் இருக்காது, கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும், உடஞ்சிரும். ஸோ நம்ம ஊருக்கு வந்துட்டு ஆன்லைனில் வாங்கிக்கலான்னு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே நான் இந்த பர்பிள் கலர் அவுட்ஃபிட் போட்டிருந்தேன். இது நான் ரியா டிசைனர்ஸ்னு ஒரு கேரளா போட்டிக்கில் பர்ச்சேஸ் பண்ணேன். அரௌண்ட் 700 ருபீஸ் வந்துச்சு. ஸோ மார்னிங் ரெடி ஆகிட்டு நாங்கள் பெரியம்மா வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம், ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ போயிட்டு எல்லாத்துக்கூடையும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கே அந்த பிளேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தோம். அங்கே லன்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ஈவினிங் பாம்பன் சுவாமிகள் கோயில் திருவான்மியூர் அங்கே போயிட்டோம். சூப்பராக இருந்துச்சு கோயில், செம்ம பெருசு. பௌர்ணமி நெக்ஸ்ட் டே சித்ரா பௌர்ணமி வரனால ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நல்ல கூட்டம். பௌர்ணமி டேஸ்லலாம் செம்மையாக கூட்டம் வருமா. நிறையா பேர் வந்து இங்கே வராங்க, அதாவது உடனே வேண்டினது எல்லாமே நடக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இங்கேருந்து நாங்கள் போகும்போது இந்த கோயில் போகிறதா பிளானே இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் அக்காவும் அண்ணாவும் சொன்னாங்க இங்கே போனால் நல்லதான், அதனால தான் அங்கே போயிருந்தோம். இவர் தான் அந்த பாம்பன் சுவாமிகள் தாத்தா. நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டு ஸ்லோகம்லாம் படிச்சுட்டு நல்லா கோயிலாக சுற்றி பார்த்துட்டு வந்தேன். வரும்போது பார்த்தா நல்லா உட்காந்து 2 பேரும் புளி சாதம் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க.
நல்ல பெரிய கோயில். ஆப்போசிட்டில் வந்து ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்குது, ஃபுல்லாக மண். அங்கே வந்து விளக்கு போடுறாங்க, நிறைய பேர் உட்காந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில் போல் இது. நீங்களும் சென்னை போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து போங்க. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்து முடிஞ்சுச்சு. நாங்கள் போனதையுமே சீர்தட்டெலாம் ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நான் லேட்டர் போய் ரெடியானேன். இந்த சென்னை வெயிலுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் ரெடி ஆகணும் போல். அவ்வளோ ஸ்வெட் ஆயிடுது. ஸோ சீர்தட்டு, பிளேட் டெக்கரேஷன் எல்லாமே அக்காவே பண்ணிட்டாங்க முந்தின நாள் வீட்டில். அழகாக யூடியூப் எல்லாமே பார்த்து அந்த ஃப்ரூட்ஸ் மேலெல்லாம் ஃபுல்லாக டெக்கர் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. நம்ம ஃபங்க்ஷன் இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் எல்லாமே பெரியம்மா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்மிங் டு திஸ் ஃபங்க்ஷன், அக்கா வந்து யாருன்னா அக்கா பாப்பாவுக்கு தான் வந்து சீரு. அக்காவோட தாத்தாவும் என்னோடய தாத்தாவும் வந்து சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்க. ஸோ சின்ன வயசில் நிறைய நாள் வந்து நான் அவங்க வீட்டில் தான் வந்து இருந்திருக்கேன். ரொம்ப வந்து என் மேலே வந்து பாசமாக இருப்பாங்க. இவங்க 2 அக்காஸுமே பாசமாக இருப்பாங்க. அண்ட் பெரியப்பா வந்தான். பெரியப்பா வந்து ரொம்ப ரொம்ப வந்து என் மேலே வந்து இதாக இருப்பார். இந்த என்டையர் ஃபங்க்ஷனும் நான் ரொம்ப நேரம் உட்காந்து பெரியப்பா கிட்ட தான் வந்து பேசிகிட்டே இருந்தோம். போனது வந்த கதை எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டே இருந்தோம். அண்ட் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோடய உறுதி பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ ஸ்டேஜ்க்கு வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது இவர்கிட்ட அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறாரு, நல்லா பார்த்துக்கோங்க பிள்ளைய அப்படின்னு. இவரும் நல்லா பார்த்துக்கிறேங்க அப்படின்னாரு. அதை இப்போ கூட வந்து சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் எனக்கு சொன்னீங்களேங்க அந்த மாதிரி அப்படின்னு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ திஸ் வாஸ் மை அவுட்ஃபிட் ஃபார் தி ஃபங்க்ஷன். பட்டு சாரி எல்லாமே பிளான் பண்ணியிருந்தேன். பட் கட்டில் இந்த வெயிலுக்கு நம்மளால் எதுவும் முடியாது அப்படின்னு இந்த பிங்க் கலர் லாங் குர்த்தி தான் நான் வந்து வியா பண்ணியிருந்தேன். ப்ரிட்டியாக இருந்துச்சு. இந்த கலர் வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருக்குமோன்னு நினச்சேன். பட் ஃபோட்டோஸ்க்கெலாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கூடயே வந்து மினிமலாக ஒரு கோல்ட் ஜுவல்லரி வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சீர் வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு பெரியப்பா இவங்க 2 பேர் தான் பெரியப்பா. ரைட் சைடு நிற்கிறது வந்து ஒரு அக்கா. இன்னொரு அக்கா வீடியோவில் நான் உங்களுக்கு வரும்போது வந்து காட்டுறேன் சீக்கிரமாக. இவர் வந்து மாமா. ஃபஸ்ட்டு பெரியப்பாவும் சீர்தட்டில் ஜுவல்ஸு, ஃபங்க்ஷனுக்கு போடுற சாரீ எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. லேட்டர் வந்து பாப்பா வந்து நெக்ஸ்ட்டு சாரீக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. அண்ட் திஸ் வாஸ் தி செகண்ட் அவுட்ஃபிட். ப்ரிட்டியாக ஒரு டர்க்வாய்ஸ் கலரில் வந்து ஹாஃப் சாரீ மாடலில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த கார்லாண்ட் தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சென்னைக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. திஸ் வாஸ் ஒன் சச் மெமரபிள் ட்ரிப். எனக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து எகெயின் நம்ம சென்னை போகணும். இன்னும் நிறைய இடம்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது எல்லாமே வந்து பார்க்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் see. Hope you all enjoyed this video. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from your Nandini.